Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 9 ப்ராபபிலிட்டியில் எக்ஸைஸ் 9.1ல் 4th சம்மும் 5th சம்மும் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாட்டில் மொத்தம் 24 பால்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குன்னா 24, அதாவது என்ஆஃப்எஸோட வேல்யூ 24 இருக்குது. இதில் வந்து நான் ரெட் பாலை வந்து நான் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், ப்ளூ பாலை வந்து பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், க்ரீன் பாலை வந்து சின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ரெட் பால் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 3. அடுத்து எத்தனை நம்பர் ஆஃப் ப்ளூ பால் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5. அப்படின்னா என் ஆஃப் பி வந்து 5. அடுத்தது க்ரீன் பால் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்ல, ரிமைனிங் இருக்கிற பால் எல்லாமே க்ரீன் பால்னுட்டு சொல்லிட்டாங்க. அதாவது என் ஆஃப் சி வந்து என்னங்கிறது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 24, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து எனக்கு 24. அந்த 24ல் இருந்து ப்ளூ பாலையும் ரெட் பால், அதாவது ரெட் பாலையும் ப்ளூ பாலையும் மைனஸ் பண்ணனா எனக்கு கிடச்சிடும். அதாவது 3யையும் 5யையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இந்த 24ஓட மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா 3 + 5 வந்து எனக்கு 8. 24ல் 8 போச்சுன்னா எனக்கு 16. அப்படின்னா எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 24. அடுத்து எனக்கு ரெட் பால் எவ்வளோ இருக்குன்னா 3. அடுத்து ப்ளூ பால் எனக்கு எத்தனை இருக்குன்னா 5. அடுத்து க்ரீன் பால் வந்து எனக்கு மொத்தம் 16 பால்ஸ் வந்து இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா ப்ளூ பாலுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது பி ஆஃப் பி வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி ஆஃப் பி வந்து வேணும்னா என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி வந்து எனக்கு 5 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் வந்து எனக்கு 24. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் ரெட் பால். ரெட் பாலுங்கிறப்ப பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏங்கிறப்ப எனக்கு ஏ வந்து எனக்கு 3, அதாவது என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அப்படின்னா என் ஆஃப் ஏ வந்து எனக்கு 3 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் வந்து எனக்கு 24. அப்படின்னா இது 3 1s, இது 3 8s. அப்படின்னா எனக்கு பி ஆஃப் ஏ வந்து 1/8 கிடச்சிருக்கு. அடுத்து தேர்டு சப்டிவிஷன் க்ரீன் பால். க்ரீன் பாலுங்கிறப்ப எனக்கு பி ஆஃப் சி. பி ஆஃப் சிங்கிறப்ப எனக்கு என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸு. என் ஆஃப் சிங்கிறப்ப எனக்கு 16 டிவைடட் பை 24. அப்படின்னா இது 8 2s, இது 8 3s. அப்படின்னா எனக்கு 2 டிவைடட் பை 3ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இது எனக்கு 4th சம்மோட ஆன்சர். அடுத்து 5th சம். 5th சம்மில் வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்போதுமே ஒரு காயின், அதுக்கப்புறம் இது ஒரு டைஸ், அதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணுறாங்க. 2 காயின்ஸ் வந்து டாஸ் பண்ணுறப்ப ரெண்டுமே ஹெட்டாக வர்றதுக்கு என்னது சான்சஸ்ன்னுட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு காயினில் ஹெட் வந்துச்சுன்னா அடுத்த காயின்லேயும் ஹெட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட்டு காயினில் ஹெட் வந்து செகண்ட் காயினில் டெய்ல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட்டு காயினில் டெய்ல் வந்து செகண்ட் காயினில் ஹெட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காயின்லேயும் டெய்ல் வந்து செகண்ட் காயின்லேயும் டெய்ல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படின்னா எனக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து எத்தனை கிடைக்கும்னா மொத்தம் 4 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு என் ஆஃப் எஸ் வந்து என்னென்னா 4. அடுத்தது 2 ஹெட் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னுட்டு கேட்டிருக்காங்க. 2 ஹெட் வந்து எந்த இதில் வந்திருக்குன்னா ஒரு வாட்டி தான் இந்த சாம்பிள் ஸ்பேஸில் கிடச்சிருக்கு. அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஹச், அதாவது ஹெட்டு ஹெட்டுன்னுட்டு எனக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் வந்திருக்கு. அப்படின்னா எனக்கு என் ஆஃப் ஏ வந்து எனக்கு 1. அதோட ப்ராபபிலிட்டி கேட்டதுனால பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ வந்து எனக்கு 1 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் வந்து எனக்கு 4. அப்படின்னா எனக்கு 2 ஹெட் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்னென்னா 1 டிவைடட் பை 4ங்கிறது தான் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.